இன்று ஈரோட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான தாமதம் ஏன் ஏற்படுது என்றால், அந்த கொலைக்கான எவிடன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண வேண்டும். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் அதுக்கான தொடர் முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் சாட்சிகளை தயார்படுத்த வேண்டும். தயார்படுத்தி அதுக்கான இப்போ எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட்டை உடனே போட்டு அந்த வழக்குகளை தீவிரமாக நடத்தினால் மட்டுமே இந்த கொலைகளை நம்ம செய்தவர்களை தண்டனை பெற வைக்க முடியும். அப்படி தண்டனை பெற்றுவிட்டால் தான் மீண்டும் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்காது. ஆனால் இந்த கொலையாளர்கள் தொடர்ச்சியாக இப்படி கொலை பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக எந்த விதமான சாட்சிகளையும் அதுக்கான டாக்குமெண்ட்டுகளையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் இதுக்கான கொலை நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் சரியான முறையில் அதுக்கான டாக்குமெண்ட்டுகளை சமர்ப்பிக்கிற கிடையாது. இதுதான் இந்த பிடிச்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு காலதாமதமாவதுக்கு என்ன காரணம்? அந்த காலதாமதம் ஏன் ஏற்படுது என்றால், அதற்கான 60 நாளோ 90 நாளில் பெயிலில் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தன சாட்சிகளை கலைக்கக்கூடிய வேலைகளை இந்த கொலையாளர்கள் பண்ணுகிறார்கள். அதனால தான் இந்த சாட்சிகள் கலைக்கப்படுது காரணத்தினால இந்த மாதிரி வழக்குகளில் அவங்க சீக்கிரமாக விடுதலை ஆயிடுறாங்க. இது அந்த கொலையாளர்களுக்கு சாதகமாக அமையுது. இப்போ பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் அதிகமாக கொலைகள் நடக்கிறது. இதை தடுக்கன்னா என்ன செஞ்சால், சட்டம் மூலமாக என்ன பண்ணுனா அவங்களுக்கான அந்த கொலைகளை தடுக்க முடியும்? அதற்கு இந்த தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து தொடர்ச்சியாக அந்த கூலிப்படைகளை வச்சு இந்த மாதிரி கொலைகள்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அந்த கூலிப்படைகளையும் தொடர்ச்சியாக எந்தெந்த ஏரியான்னு சொல்லி அதை மார்க் பண்ணி அங்கே உள்ள கொலைகாரர்கள் யார் தொடர்ச்சியாக அப்படி பண்ணுறாங்க, இந்த ஹிஸ்ட்ரி சீட்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள திருப்பி குண்டாசில் போட்டு அடைச்சா மட்டும்தான் இந்த கொலைகளை தடுக்க முடியும். அதுக்கப்புறம் நடந்த கொலைகாரர்கள் தொடர்ச்சியாக அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுத்தா தான் யாரும் கொலைகள் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம தடுக்க முடியும். உங்கள் பேர்? என் பேர் வழக்கறிஞர் பஷீர்தீன், ஹைகோர்ட்.